நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம், வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9-11 வரைக்கும். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, சொல்லுங்க. இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. The name of Jesus is above every name. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், the name of Jesus is above your sickness. ஆமென். இயேசுவின் நாமம் உங்களுடைய வியாதி என்ற நாமத்திற்கு மேலான ஒரு நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது காரியம் ஆண்டவர் இதுதான் சொன்னார். உங்க வியாதிக்கு ஒரு பேர் இருக்கு. எவ்ரி சிக்னஸ் ஹேஸ் a நேம். நீங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும் பொழுது அவர் உங்க சரீரத்தை செக் பண்ணிட்டு எல்லா வியாதிக்கும் என்ன பண்றாரு, ஒரு பேரை வைக்கிறாங்க. கரெக்டா? அந்த வியாதிக்கு பேர் வச்ச உடனே அந்த வியாதியோட பேரை கேட்ட உடனே ஒரு பயம் வருது. இப்ப அந்த வியாதிக்கு வந்து கோல்டு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சளி பிடிச்சிருக்கு, கோல்டு அப்படின்னா பெருசா பயம் வர்றது இல்லை. கரெக்டா? ஓகே, கோல்டு தானே, இன்னும் ஒரு 4 நாள் இருக்கும், ஒரு 5 நாள் இருக்கும் அப்படின்னு இருக்கும். இதே கோல்டுக்கு பதில் டாக்டர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து CANCER அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, கேன்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்குது பயம்? உச்சகட்டத்துக்கு போயிருது பயம் இல்ல? சோ எல்லா வியாதிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயர் வந்து என்ன பண்ணுது, நம்மளை பாதிக்கிறது. அது வந்து இட் அஃபெக்ட்ஸ் us. The name, just hearing that name brings fear in our lives. அதை கேட்கும் பொழுதே நமக்கு என்ன பயம் வருது. அது மட்டும் கேட்கறது மட்டும் இல்ல, டாக்டர் வந்து சொன்ன உடனே மனசுல 1000 கற்பனைகள் ஓடுது. டாக்டர் சொல்றான்னு வச்சுக்கோங்க, சுமார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த வியாதி இருக்குது, இது ஒரு தீராத வியாதி, ஒரு ரொம்ப மோசமான வியாதி சொல்றான்னு உடனே 1000 கற்பனைகள் ஓடுது. ஐயோ, அடுத்த வருஷம் என்ன ஆக போகுது, என் குடும்பம் என்ன ஆக போகுது, என் பிள்ளைங்க என்ன ஆக போகுது, என் கணவர் என்ன ஆக போறாரு, என் மனைவி என்ன ஆக போகுது அப்படின்னு 1000 கற்பனை உடனே ஓடுது. அவிசுவாச சிந்தைகள், பயங்கள் எல்லாம் ஓடுது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பேர் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம கடந்து போகிற எல்லா பிரச்சனைகள், சூழ்நிலைகள், நம்ம சந்திக்கிற மலைகள், சவால்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. எவ்ரிதிங் கேரிஸ் a நேம். ஹல்லேலூயா. அந்த பேர் தான் நம்ம என்ன பண்ணுது, நம்ம வாழ்க்கையில பெரிய தாக்கங்களை உண்டாக்குது. ஹல்லேலூயா. நேம் கிரியேட்ஸ் ஹேவக். ஹல்லேலூயா. The names have an impact on our life. ஆமென். அந்த எந்த பேரை கேட்கிறோமோ அந்த பேர் வந்து ஒரு தாக்கத்தை நமக்குள்ள உண்டாக்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லா நாமத்திற்கும் மேல அதிகாரம் உள்ள ஒரு நாமம், அது இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாமம், இயேசு என்ற நாமம் பாத்தீங்கன்னா, இட் சூப்பர்சீட்ஸ் எவ்ரி நேம். ஹல்லேலூயா, ஆமென். இட் இஸ் அபவ் எவ்ரி நேம். அது எல்லா நாமத்திற்கும் மேலாக இருக்கிறது. அது எல்லா நாமத்தையும் அது என்ன பண்ணுது, அது கீழ்ப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இட் சப்டியூஸ் எவ்ரி அதர் நேம். ஆமென். நிறைய மலைகள் நம்ம பாக்குறோம்ல, நம்ம இதுல பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மலைகள்லாம் நம்ம பாக்குறோம். இருக்கிறதுல உலகத்திலே ஹையஸ்ட் மவுண்டன், ரொம்ப ஹையஸ்ட் டாலஸ்ட் மவுண்டன் பீக் எதுன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் தான் டாலஸ்ட். ஸோ இந்த மவுண்ட் எவரெஸ்ட், ஆண்டவர் இந்த படத்தை காமிச்சாரு, மவுண்ட் எவரெஸ்ட் பாரு அப்படின்னாரு. அப்படியே மனசுல ஓடுது அந்த படம், அப்படியே அந்த மவுண்ட் எவரெஸ்ட் வருது, அதுதான் ஹையஸ்ட் அப்படின்ட்டு. ஆனா மவுண்ட் எவரெஸ்டே ஒண்ணு மூடுது. எத்தனை பேர் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறீங்க? விஜய் நெட்ல இருந்தா எடுத்து போடு. மவுண்ட் எவரெஸ்ட மேகங்கள் எல்லாம் மூடுது. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? மவுண்ட் எவரெஸ்ட் தான் ஹையஸ்ட். ஆனா மவுண்ட் எவரெஸ்ட் அந்த பீக், அந்த ஹையஸ்ட் பீக் இந்த வேர்ல்டே மூடுற அளவுக்கு வல்லமை உள்ளது என்னது, அந்த மேகங்கள். அந்த மேகம் வந்து எப்படி இருக்குங்க, ஒரு காத்தை போல இருக்குது. அந்த மேகத்தை கையில எல்லாம் பிடிக்க முடியாது. கரெக்டா? அது கையில பிடிக்க முடியாது, அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்க அது மேகத்துக்குள்ள போனீங்கன்னா அது அப்படியே காத்தா போயிடும். அது இஸ் ஜஸ்ட் an air. ஹல்லேலூயா. அது அப்படியே ஒரு இது மாதிரி இருக்குது அது. ஆனா அந்த மேகம், அந்த காத்தை போல இருக்கிற மேகம் என்ன பண்ணுது, மவுண்ட் எவரெஸ்ட், ஹையஸ்ட் பீக் இந்த வேர்ல்டு, உலகத்துல உயரமான மலை அதுதான், அதையே மூடுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு என்ற நாமம் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உயரமாக மலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும், நல்லா கவனிங்க, எவ்வளவு உயரமாக மலைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும், ஹல்லேலூயா, அது அதை மூடிவிடும். ஹல்லேலூயா. Glory be to God. Hallelujah. அந்த மேகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேகம் காத்து மாதிரி தான் இருக்குது.
எல்லாவற்றையும் மூடுகிறது என்னது? இயேசுவோட நாமம் தான். ஆமென். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இயேசு உயிர் தெழுந்த பிறகு பாத்தீங்கன்னா, சீஷர்களுக்கு வந்து பெரிய ரெவலேஷன் வந்து வரல இன்னும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னும் நிருபங்கள்லாம் எழுதப்படல. ம். இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல கிட்ட எத்தனை புஸ்தகம் இருக்குது? புதிய ஏற்பாட்டுல எவ்வளவு இருக்குது? டக்குன்னு வர மாட்டேங்குது. 26 புஸ்தகம் இருக்குது. ஆனா சீஷர்கள் ஆதி திருச்சபையில் இருக்கும்போது சீஷர்களுக்கு அவ்வளவு புஸ்தகம்லாம் கையில கிடையாது. எதுவுமே கிடையாது அவங்க கையில. கரெக்டா? இயேசு மரித்தாரு, 40 நாள் அவங்களோட இருந்தாரு. அதுக்கப்புறம் பரமேறி போயிட்டாரு. ஆனா அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு அத்தாரிட்டி என்ன தெரியுமா? அவர்கள் கையில இருந்த ஒரே ஒரு ஆயுதம் என்னவென்றால் இயேசுடைய நாமம் தான். The only weapon that they had is the name of Jesus. அந்த ஒரே வெப்பன் தான். அந்த ஒரே வெப்பனை யூஸ் பண்ணி ஆதி திருச்சபை பாத்தீங்கன்னா மட்டன்னு வளர்ந்துச்சு. நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு என்ற அந்த ஒரு நாமத்தை வைத்த அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை அங்கும் இங்கும் எல்லா பக்கமும் என்ன பண்ணிடுவாங்க? பரப்பிடுவாங்க. வெறும் அந்த ஒரு நாமத்தை வைத்து அநேக அற்புதங்கள் நடக்கும். அந்த ஒரு நாமம் தான். வெறும் இயேசுட நாமத்தை கொண்டு போய் எல்லாத்தையும் உச்சரிப்பாங்க, அற்புதங்கள் நடக்கும். கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்காக ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுவாங்க. just by declaring the name of Jesus. இயேசு என்ற நாமத்தை அவர்கள் உச்சரிக்கிறதுனால, அந்த நாமத்தின் மேல இருக்கிற விசுவாசத்தினால அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பயங்கரமா நடக்க ஆரம்பிச்சு. அவங்க கையில எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது சுவிசேஷம் எழுதப்படலை இன்னும். சுவிசேஷ புஸ்தகங்கள் இன்னும் வரல. அப்போஸ்தலர் நிருபங்கள் இன்னும் வரல. எந்த புஸ்தகமும் கிடையாது கையில. வெறும் இயேசு என்ற நாமம் தான். just the name of Jesus. அப்படிப்பட்ட வல்லமை தான் இயேசு என்ற நாமத்திற்கு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அது ஒரு சாதாரண நாமம் கிடையாது. எதுவுமே தெரியல பிரதர் எனக்கு. ஐ டோன்ட் நோ எனிதிங் இன் தி பைபிள். எனக்கு தியாலஜி தெரியாது, எனக்கு வசனம் தெரியாது, எனக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் புரிதலும் கிடையாது பிரதர். எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய ரெவலேஷன் கிடையாது, எதுவுமே இல்லைனாலும் இயேசு என்ற நாமத்தை எடுத்து நீங்க உச்சரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும், பேயா இருந்தாலும் அந்த நாமத்தினாலே அது விரட்டி அடிக்கப்படும். ஹல்லேலூயா. It will be cast out by the authority in the name of Jesus. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு என்ற நாமம். முதல் பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. The name of Jesus is above every problem. முதல் பாயிண்ட். உங்க பிரச்சனைக்கு ஒரு பேர் இருக்கு. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைனா அது ஒரு பேர் இருக்கு. கடனுக்குன்னே ஒரு பிரச்சனை, ஒரு பேர் இருக்குல்ல. பர்சனல் லோன்னுவாங்க, அந்த லோனுன்னுவாங்க, இந்த லோனுன்னுவாங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. வியாதி, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. மனசுல சில மன நோய்கள்லாம் இருக்குல்ல, டிப்ரெஷன், அப்புறம் வந்து அது இதுன்னு இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்துல ஒரு பேர் இருக்கு. ஆனா இது எல்லா பெயர்களுக்கும் மேல ஒரு பெயர் இருக்குது. அது என்ன பேரு? இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. The name that is above every name. ஹல்லேலூயா. செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதான் இந்த நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாமம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாமத்தை சுமந்து கொண்டு வருகிறார். நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இந்த நாமத்தை சுமந்து கொண்டு வருகிறார். இந்த நாமம் தான் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் கவர் பண்ணுது. அந்த மலையை வந்து மேகம் வந்து மூடுது பாத்தீங்களா? மலை இருக்குது, மலை பயங்கர உயரமா இருக்குது, ஜைஜாண்டிக்கா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, ரொம்ப வல்லமையா இருக்குது. ஆனா அந்த வல்லமை உள்ள மலைய மேகங்கள் எல்லாம் மூடுது. அது ஒரு காத்தை போலதான் இருக்குது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தை சுமந்து வந்து நம்ம வாழ்க்கைய என்ன பண்றாரு? ஒரு எப்படி அந்த மேகங்கள் வந்து மலையை மூடுதோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையை மூடி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. The Spirit of God is covering us. ஆமென். இதை நீங்க வந்து உலகத்தின் சிருஷ்டிப்புல நீங்க பார்க்கலாம். ஆதியாமம் எடுத்தீங்கன்னா அங்கேயே நீங்க பார்க்கலாம். வாங்க, ஆதியாமம் 1வது அதிகாரம். How the Holy Spirit covers. ஹல்லேலூயா. ஆதியாமம் 1வது அதிகாரம் 1-2 வாசிங்க சிஸ்டர். 1-2. Genesis chapter 1 verses 1 and 2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. எங்க இருள் இருந்துச்சோ, எங்க ஒழுங்கீனம் இருந்துச்சோ, அங்க யார் அசைவாடி கொண்டிருந்தார்? ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். Where there is imperfection. ஹல்லேலூயா. Where there is disorder. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆவியானவர் இந்த இடத்துக்கு வர முடியாது பிரதர், ஏன்னா இங்க ரொம்ப ஒழுங்கே இல்லை பிரதர், எல்லாமே அப்படி இருக்கு பிரதர்.
எல்லாமே ஒரு மாதிரி தாறுமாறா இருக்கு பிரதர். எல்லாமே சரி செய்யணும், அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வருவாரு. கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் ஒழுங்காக்க தான் ஆண்டவரே வர்றாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சரி செய்ய தான் அவரே வர்றாரு. பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கீனமா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. நத்திங் வாஸ் தேர், நோ லைஃப், ஒன்லி டார்க்னஸ். ஜீவனே கிடையாது, வெறும் இருள் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஒழுங்கின்மை, டிஸ்ஆர்டர், கேயாஸ். ஹல்லேலூயா. அந்த இடத்துல யார் அசைவாடி கொண்டிருக்கிறார்? ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் வந்து நீங்க ஒழுங்கீனம் பாக்குறீங்களோ, எங்கெல்லாம் ஒரு மாதிரி பிரதர் இங்கெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப டிஸார்டராகவே இருக்கு பிரதர், இதெல்லாம் வந்து சரியே இல்லை பிரதர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எக்ஸ்பெக்ட் த மூவ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன் தட் பிளேஸ். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் நீங்க ஆவியானவருடைய அசைவாடுதலை நீங்க எதிர்பார்க்கணும். எங்க வந்து ஒண்ணுமே இல்லையோ அங்கதான் எதிர்பார்க்கணும் நீங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு காட். சில பேர் சொல்லலாம், உங்க என் குடும்பத்துல இப்படி இருக்கிறாங்க பிரதர். ஹல்லேலூயா. இது குடும்பத்துல இவங்க ரட்சிக்கப்படல பிரதர், என் குடும்பத்துல அவங்க அப்படி இருக்கிறாங்க பிரதர், இப்படி இருக்காங்களா, அங்கதான் நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? நீங்க ஆவியானவருடைய அசைவாடுதல் எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. அங்க போய் நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஏய் ஓமலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட மாட்டார், கிடையாது. அங்கதான் அவர் அசைவாட போறார், வல்லமை அசைவாட போறார். ஏன் அங்கதான் அவர் வெளிச்சத்தை கொண்டு வரணும். ஆவியானவர் ஒழுங்கீனமான இந்த பூமியின் மேல, வெறுமையான இந்த பூமியின் மேல அசைவாடும் பொழுது, அடுத்த வருஷம் நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா வெளிச்சம் வருகிறது. உடனே தேவன் அங்க எதை கொண்டு வருகிறார்? Then God said, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவ என்றார். எங்க ஒழுங்கினம் இருக்கோ, எங்க ஆவியானவர் அசைவாடினாரோ, அங்க எதை கொண்டு வர்றார்? ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வர்றார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில எங்கெல்லாம் ஒழுங்கினம் இருக்கிறதோ, என் வாழ்க்கையில எங்கெல்லாம் வெறுமை இருக்கிறதோ, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அசைவாடட்டும். Let the Holy Spirit hover over every darkness. Let the Holy Spirit hover over every disorder. Hallelujah. Let the Holy Spirit hover over every place that is barren. Hallelujah. அந்த இடத்துல ஒழுங்கீனம், எந்த இடத்துல ஒழுங்கீனம் இருக்குதோ அங்க இப்பொழுதே ஒழுங்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. அங்க இப்பொழுதே வெளிச்சம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. பரிசுத்த ஆவியானவர் அங்க ஹalleluya வெளிச்சத்தை கொண்டு வருவதாக இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. In the name of Jesus I pray. ஹalleluya. எவர்கள் வாழ்க்கையில் அந்த ஒழுங்கினம் இருக்கிறதோ, எவர்கள் வாழ்க்கையில் அந்த வெறுமை இருக்குதோ, அங்க இப்பொழுதே வெளிச்சம் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்துல. பரிசுத்த ஆவியானவரே, நீரே அந்த வெளிச்சமாக, நீரே அந்த ஜீவனாக, நீரே அந்த ஒழுங்காக, ஹalleluya, நீரே அந்த பரிபூர்ணமாக அந்த இடத்துல வருவதாக இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya. Glory be to God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Hallelujah. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் நாமம் வந்து எப்படிப்பட்ட நாமமா இருக்குன்னா, எல்லாமே அதற்கு கீழ்பட்டிருக்கு. வாங்க திரும்ப வாங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கு வாங்க, 2வது அதிகாரம் திரும்ப வந்துருங்க. பாத்தீங்க எதெல்லாம் அந்த நாமத்திற்கு கீழ்பட்டிருக்கு பாருங்க. அதனால் 9வது வசனம் போடு விஜய், 9th போட்டு. முதல்ல அதாவது தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி பாருங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினா இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்கு மேலாம் இயேசு உயர்ந்து இருக்கிறார்? Hallelujah. We need to understand the lordship of Jesus. Hallelujah. தேவனுடைய கர்த்தத்துவம், the lordship, the rulership of Jesus Christ. Hallelujah. Amen. இயேசுவை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும் பொழுது இப்படிதான் எழுதுறாருல, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். the governmentனா the rulership, the lordship, the dominion, அது அவருடைய தோளின் மேல் இருக்கும். எதன் மேலாம் அவர் வந்து இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இது எபேசியர் புஸ்தகத்துல பவுல் எழுதுகிறார். கிறிஸ்து வந்து உயிரோட எழுப்பப்பட்டு பிதாவின் வலது பாசத்துல போய் உட்கார்றாரு. அப்ப என்ன எங்கெல்லாம் எதன் மேலாம் உயர்ந்து இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 20ல இருந்து வாசிங்க சிஸ்டர், 20ல இருந்து வாசிங்க. Thank you Jesus. Glory be to God. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்படியே இருங்க சிஸ்டர், அப்படியே இருங்க, நல்லா கவனிங்க. நிறைய வார்த்தைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆங்கிலத்துல வந்து இது வந்து 21வது வசனத்துல வருது, தமிழ்ல வந்து 20வது வசனத்துல வருது. பாருங்க எதற்கு மேலெல்லாம் அவர் உயர்ந்திருக்கிறாராம். எல்லா துரைத்தனங்க பிரின்சிபாலிட்டிஸ், அதிகாரத்திற்கும், பவர், ஹalleluya, வல்லமை, மைட், ஹalleluya, அண்ட் அடுத்தது என்னது, கர்த்தத்துவத்திற்கும்னா டொமினியன், ஹalleluya. இம்மையிலே மாத்திரமல்ல மறுமையிலும், நாட் ஓன்லி நவ் பட் ஆல்சோ இன் எட்டர்னிட்டி. அப்படின்னா என்னது, இப்பொழுது இயேசு என்ற நாமம்
துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை, கர்த்தத்துவம் எல்லாவற்றுக்கும் மேல இயேசுவோட நாமம் இப்பொழுதே உயர்ந்தது இருக்கு. சொல்லுங்க, இப்பொழுதே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வரப்போற காலத்துல, மறுமையில தான். கிடையாது. அதான் தெளிவா எழுதுறாரு பவுல். இம்மையிலும் இருக்குது, மறுமையிலும் இருக்கு. ஹல்லேலூயா. இப்பவும் இருக்குது, அப்புறமும் இருக்குது, என்றென்றைக்கும் இருக்கிறது. அவர் எப்போ உயிர் தெழுந்தாரோ அப்பொழுதே அந்த அத்தாரிட்டி வந்துருச்சு, அந்த ரூலர்ஷிப் வந்துருச்சு, அந்த டொமினியன் வந்துருச்சு. ஹல்லேலூயா, glory be to God. இம்மையிலும், சொல்லுங்க, இம்மையிலும் மறுமையிலும். ஹல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும், மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கதாக. அடுத்த வசனம் போடுங்க, 21 போடுங்க. எல்லா நாமத்துக்கும் மேலாக, இம்மையிலும் மறுமையில். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நவ் அண்ட் ஃபார் எவர், இப்பொழுதும் அப்பொழுதும் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்தார். இது ஆங்கிலத்துல 20 வருது, தமிழ்ல 21 வருது. ஹல்லேலூயா. உட்கார செய்திருக்கா. அப்பனா எங்க அங்க மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துருளினார். நல்ல கவனிங்க. 22க்கு வாங்க. 22 வந்து விஜய். He put all things under his feet. 22 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. நல்லா கவனிங்க. எல்லாவற்றையும் யாரோட பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி? இயேசுவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. இந்த பாயிண்ட் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் நம்ம வாட்சோம், லிஸ்ட் வாட்சல்ல. கர்த்தத்துவம், அதிகாரங்கள், பவர்ஸ், டொமினியன், மைட் வாசிச்சோம்ல. 20வது வசனத்தை வாசிச்சோம், 20வது வசனத்தை வாசிச்சோம். அது எல்லாம் யாரோட பாதத்துக்கு கீழே இருக்கு? நல்லா கவனிங்க. யாரோட பாதத்துக்கு கீழே இருக்கு? இயேசுவின் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தின்னு இருக்கா? இயேசுவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஓகே, நல்லா கவனிங்க. சரீரமான சபை, தலை யாரு? இயேசு. கரெக்டா? சரீரம், சபை, தலை இயேசு. இப்ப பாதம் இருக்குல்ல, பாதம், அதாவது ஒரு ஃபீட், உங்க கால் எதுல கனெக்ட் ஆயிருக்கு? தலையில டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கா? சரீரத்துல கனெக்ட் ஆயிருக்கா? சரீரத்துல. ஷோர்? ஆர் யூ வெரி ஷோர்? எஸ். கரெக்ட். ஷோர்ல செக் பண்ணி பாத்துக்கிறீங்களா உங்க கால் எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னு? சரீரத்துல தான் கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? சோ சரீரம், தலை. சரிங்களா? தலை யாருன்னு போட்டிருக்கீங்க? கிறிஸ்து. சரீரம் யாருன்னு போட்டிருக்கு? சபை. ஓகேவா? சோ பாதம் எங்க இருக்கு? சரீரத்துல இருக்கா? இப்ப 22க்கு வாங்க. திரும்ப 22வது வசனம் வாங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. இப்ப எல்லாமே யார் பாதத்துக்கு கீழே இருக்கு? இப்ப சொல்லுங்க ஆன்சர். இப்ப எல்லாம் யாரோட பாதத்துக்கு கீழே வந்துருச்சு? ஏன் பாதத்துக்கு கீழே? எஸ், எக்ஸாக்ட்லி. சபையின் பாதத்துக்கு கீழே வந்துருச்சு. ஹல்லேலூயா, glory be to God. இதுதான் நற்செய்தி. எல்லாம் இப்போ நம்ம ஈஸ்டருக்கு அடுத்த நாள் இந்த மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கோம். ஈஸ்டருக்கு அர்த்தமே இதுதான். உயிர்த்தெழுதலின் அர்த்தமே இதுதான். எல்லாத்தையும் உங்க கால்கடியில போடுறதுதான் அவர் உயிரை எழுந்தாரு. அல்ல, எதுக்கு அவர் உயிர் தந்தா நினைக்கிறீங்க? என்னால உயிர் தள்ள முடியும் காட்டுறதுக்காக எழும்புலங்க. அவர் மரணத்தை ஜெயித்து இப்போ எல்லா அதிகாரத்தையும் உங்க கால்கடியில போட்டு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு அடியில். சொல்லுங்க, எல்லாம் என் கால்கடியில இருக்கு. எல்லாம் என் கால்கடியில இருக்குங்க. என்னால உயிர் தள்ள முடியும். நான் யாரு தெரியுமா? அதை காட்டுறதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு அவர் உயிர் தள்ளவே இல்லை. He did not rise so that he can boast in himself. ஹல்லேலூயா. அவர் பெருமை பாராட்டுவதற்காக உயிர் தள்ளவில்லை. அவர் உயிர் தள்ளதற்கு காரணம் மரணத்தை உங்கள் சார்பாக அவர் ஜெயித்து. திரும்ப அந்த 20வது வசனம் வாங்க. 20th verse போடுங்க. துரைத்தனங்கள், அந்த லிஸ்ட வாசிங்க சிஸ்டர். அப்படியே எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும். போதும். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள். ஹல்லேலூயா. இதை எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணாரு? ஜெயித்தார். சிலுவையில ஜெயித்தார். அதை ஜெயித்து உயிரோட எழும்பி இப்ப என்ன சொல்றாருன்னா, தம்பி, தங்கச்சி, நான் உனக்காக எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டேன். இப்பொழுது எல்லாம் உன் கால் கடியில வந்துருச்சுன்ட்டு. ஹல்லேலூயா. இப்ப எதுவுமே என் தலைமையில இல்ல, எல்லாம் என் கால் கடியில இருக்கு. இப்ப பிசாசு எங்க இருக்கிறான்? இப்ப சொல்லுங்க, பிசாசு உங்க கால் கீழ இருக்குது. வியாதி எங்க இருக்கு? உங்க கால் கீழ வந்துருச்சு.
தாபம் எங்க வந்துருச்சு? உங்க கால் கீழே வந்துருச்சு. டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன் எல்லாம் எங்க வந்துருச்சு? உங்க கால் கீழே வந்துருச்சு. எல்லாம் உங்க கால் கீழே வந்துருச்சு. சொல்லுங்க, எல்லாம் கால் கீழே வந்துருச்சு. எல்லாம் என் காலுக்கு. எல்லாம் கால் கீழே வந்துருச்சு. எதுவுமே உங்க தலை மேல இல்லை. ஹல்லேலூயா. எதுவுமே உங்க தலை மேல இல்லை. சொல்லுங்க, எல்லாம் என் கால் கீழே தான் இருக்கு. நீங்க தான் மிதிக்கணும். சொல்லுங்க, நான் தான் மிதிக்கணும். சொல்லுங்க, நான் தான் மிதிக்கணும். மிதிக்கிற வேலையை யார்கிட்ட கொடுத்துருக்காருங்க? நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம மிதிச்சாதான் அது மிதிப்படும். ஹல்லேலூயா. glory to God. ஆமென். இவ்வளவுதான் மேட்ரு. மிதிக்க ரெடியா? எத்தனை பேர் மிதிக்க ரெடி? எத்தனை பேர் மிதிக்க ரெடி? நான் மிதிக்க ரெடி பிரதர். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், வியாதிகள், நோய்கள், பேய்கள் எல்லாத்தையும் நான் மிதிக்க ரெடி. ஹல்லேலூயா. நீங்க மிதிக்க 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 அது பிச்சுக்கிட்டு ஓடும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ரஹனமா லேகரனமே ஷிகரபஹனமோ ஷோகதோரனமோ ரோகபொல்லதிகரனமா. ஹல்லேலூயா. நேத்து நான் ஒரு சபையில வந்து ஈஸ்டர் செய்தி கொடுத்திருந்தேன்ல, போஸ்டர் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும். குட் ஃப்ரைடேக்கு அங்க செய்தி கொடுத்திருந்தேன், ஈஸ்டருக்கும் செய்தி கொடுத்தேன். ஸோ ஈஸ்டருக்கு நான் செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி நைட் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். சனிக்கிழமை நைட்டு எப்பவுமே யூஸ்வலா நான் அடுத்த நாள் செய்தி கொடுக்கும்போது லேட் நைட் உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்றதெல்லாம் நீட்டா என் டைரியில எழுதிட்டு நான் போவேன். அப்ப ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் கொடுத்திருந்தார். சில வேர்ட்ஸ் ஆஃப் நாலேஜ், தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் கொடுத்திருந்தார். சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா கூப்பிட்டு இருந்தேன். கூப்பிட்டு நிக்க வச்சேன். இந்த பிரச்சனை இருக்கா வாங்க, இந்த பிரச்சனை இருக்கா, ஆண்டவர் சொல்றாரு வாங்கன்னு வந்தாங்க. உடனே ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ என்ன பண்ணு, நீ யார் மேலேயும் கை வைக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் லே ஹேண்ட்ஸ் ஆன் எனிபடி. சபையில இருக்கிறவங்கள கூப்பிடு. சபையில இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிடுங்க. அவங்க வந்து கையை வைக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் கை வைக்கட்டும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? மார்க் 16:17 வாசிங்க, குயிக்கா வாசிங்க. மார்க் 16:17. தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி பி. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஃபுல்லா வாசிங்க. மார்க் 16:17 வாசிங்க சிஸ்டர். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நல்லா கவனிங்க. விசுவாசிக்கிறவர்களால். யாரால நடக்கும் அடையாளமா? விசுவாசிக்கிறவர்களால். ஹல்லேலூயா. இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிகள். இந்த யூடியூப்ல பாக்குறவங்க எல்லாரும் விசுவாசிகள். ஹல்லேலூயா. உங்கள் மூலமா நடக்கும் அடையாளம்னு ஒரு லிஸ்ட் இயேசு சொல்றார். இது எப்போ இந்த லிஸ்ட்டை இயேசு கொடுத்தாரு? அவர் உயிரோட எழுந்த பிறகு. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமம் எப்பொழுது நமக்கு ஒரு அதிகாரமாக வழங்கப்பட்டுச்சு தெரியுமா? அவர் உயிரோட எழுந்த பிறகு சொல்றாரு, எப்பா இப்போ நான் என் நேமே உனக்கு கொடுத்துட்டேன்ட்டு. யூஸ் பண்ணு. என் நேம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், என் நாமத்தை கொடுத்துட்டேன், யூஸ் பண்ணு. விசுவாசிகள்கிட்ட சொல்றாரு. 40 நாள் அவரு, அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். 40 நாள் என்ன பண்றாரா? அவர் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு நிறைய காரியங்களை போதித்தார். He spoke to them pertaining to the kingdom of God for 40 days. அப்போதான் இதெல்லாம் சொல்லி தரார் சீஷர்களுக்கு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் என் நாமத்தினாலே. எந்த நாமத்தினாலே? இயேசு என்ற நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அடுத்த 18வது வசனத்துல கடைசி இதை படிங்க சிஸ்டர். 18வது வசனம் எடுங்க. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். விசுவாசிகள் வியாதியஸ்தர் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சொஸ்தமாவார்கள். 18வது வசனம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. விஜய் கவுனி வசனத்தை கடகடன் மாத்து. சரியா? ஓகே. வியாதியஸ்தர்கள் மேல கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். யார் கை வைப்பா வியாதியஸ்தர் மேல? விசுவாசிகள். சொல்லுங்க, விசுவாசிகள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். யார் சொஸ்தமாவார்கள்? வியாதியஸ்தர். இதெல்லாம் எப்படி நடக்குது? இயேசுவின் நாமத்தினால். புரிஞ்சிருச்சுங்களா? சோ எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சிட்டாங்க. ஃப்ரண்ட்ல எல்லாம் வந்து நின்று இருக்காங்க, எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஊழியக்கார் கை வைக்க போறாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ யார் மேலேயும் கை வைக்க கூடாது, விசுவாசியை கூப்பிடுன்ட்டார். விசுவாசி கூப்பிட்டு அவங்க கை வைக்க போறாங்க. விசுவாசியை கூப்பிட்டா கை வைக்க சொன்ன, கை வச்சுட்டு சிம்பிளா கிளாஸ் எடுத்தேன். நம்ம ஹீலிங் ஸ்கூல் நம்ம நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு 5 வாரம் 6 வாரம் எடுப்பான். 5 வாரம் 6 வார கோர்ஸா 5 நிமிஷத்துல இருந்து முடிச்சிட்டேன். கிராஷ் கோர்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி 5 நிமிஷத்துல என்ன பண்ணணும்னு சொன்னேன். நீங்க கை வைங்கன்னு சொன்னேன். கை வச்சு எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் ஜம்ப் பண்ணாங்கன்னா அவங்க சபையில இருக்கவங்க, இன்ஃபேக்ட் வந்து 10வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து கை வச்சுச்சு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க வந்து கை வச்சுச்சு. ஒரு 2 பிள்ளைங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்க வந்து கை வச்சாங்க. எல்லாம் அவங்க சபையில இருக்கவங்களே கை வச்சாங்க. அங்கேயே சுகம் நடக்குது. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி இது நடக்குது? ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தினாலே. சொல்லுங்க, இயேசு என்ற நாமத்தினாலே. பை த நேம் ஆஃப் ஜீசஸ். சொல்லுங்க, இயேசு என்ற நாமத்தினாலே. இயேசு என்ற நாமம் வந்து எப்படிப்பட்ட நாமம்னா, இட் இஸ் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன். நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்னா யார் சொல்றான்னு பார்க்க மாட்டாங்க. இயேசு என்ற நாமத்தை யார் உச்சரித்தாலும் அது வேலை செய்யும். எத்தனை பேர் புரியுது? நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்னா, ஓகே, இப்ப இயேசுன்னு சொன்ன உடனே, ஓகே, சொன்னது யாரு? ப்ராஃபட்டா?
சொன்னது யாரு? பாஸ்டரா? சொன்னது யாரு? அப்பாசலா? சொன்னது யாரு? இவரா? சொன்னது யாரு? அவரா? யார் அந்த நாமத்தை விசுவாசத்தினால உச்சரித்தாலும் அந்த நாமம் வேலை செய்யும். ஹalleluya. ஏன்னா God is no respecter of person. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது அவர் பட்சபாதம் பார்க்கறதில்லை. He is not a partial God. இவர் என் பேரை சொன்னாதான் நான் வேலை செய்வேன், அவர் என் பேர் கிடையவே கிடையாது. எவர் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரித்தால் அங்க வேலை நடக்கும். எத்தனை பேர் புரியுது? ஹalleluya. நம்மள மாதிரி கிடையாதுங்க ஆண்டவர். நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவரை நம்மள மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் ஆள் பார்த்து பண்றது இல்ல. ஓகே, இவரு தான் அவரு தான். ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்லவருங்க அவரு. அவரை போல நல்லவர் யாருமே கிடையாது. ஹalleluya. அவர் ஆள் பார்த்து எல்லாம் பழக மாட்டார். நம்ம தான் ஆள் பார்த்து எல்லாம் செய்யறது. இவர் பண்ணணும், அவர் பண்ணணும், அவர் தான் பண்ணணும், இவர் தான் பண்ணணும். கரெக்டா? அவர் அப்படிலாம் கிடையாது. விசுவாசிக்கிறவர்கள், திரும்ப போடுங்க 16-17, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். 17th verse. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். அவ்வளவுதான். விசுவாசிக்கிறியா, உனக்கு இதெல்லாம் நடக்கும். என் நாமத்தினாலே இதெல்லாம் நீ பண்ணிடுவ. சோ இப்ப அத்தாரிட்டி என்னது? என் நாமம் தான். யாரோட நாமம்? இயேசு என்ற நாமம். அத்தாரிட்டி இயேசுவோட நாமம் தான். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. அத்தாரிட்டி இயேசு என்ற நாமம் தான். Thank you Lord. Hallelujah. ரஹனமா லேக்கரேனமே சிக்கரனபோ. எல்லாம் ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாமத்தின் மகிமையை நான் பார்க்கணும்னு கேளுங்க. Hallelujah. Lord, show me the glory of your name. Hallelujah. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தின் மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. I want to see the glory of your name. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. நாமத்தின் மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ரேஹனமே லிகா ரபா ஹனமா ஷகா திகாரனமோ ரோகோ போதிகா ரபா ஹலரனமோ. ஓ ரேஹனமே லிகா ரபா ஹலரனமோ. ஓ ரபா ஹனமா ஷகா திகாரனமோ holodicaranamo ora hanama shara haladicaranamo shoro holodika reheneme lika rabahanamo ora hanama shaka dika rabahanamo shoko dikarabo ole hereneme. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. rikaba lehereneme shikaranama. Hallelujah. So இயேசு என்ற நாமம் நம்ம திரும்ப வந்துருவோம். Hallelujah. Glory be to God. Hallelujah. புரிஞ்சிட்டீங்களா? யாருக்கெல்லாம் இயேசுவோட நாமம் ஒர்க்காகும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒர்க்காகும். சொல்லுங்க, விசுவாசிக்கு இயேசுவோட நாமம் ஒர்க்காகும். He who believes can use the name of Jesus. எவர்களெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒர்க்காகும். சொல்லுங்க, எவர்களெல்லாம் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒர்க்காகும். ஹalleluya. So first point என்ன சொன்னோம்? எல்லா நாமத்திற்கும் மேல இயேசுவின் நாமம், எல்லா நாமத்திற்கும் மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமம். அடுத்தது என்னது? எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாம் யாரோட கால் கீழ இருக்கு? சபையின் கால் கீழ வந்து. ஹalleluya. துரைத்தனங்கள், எல்லாம் அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் எல்லாம் யாரோட கால் கீழ? சபையின் கால் கீழ, நம்முடைய கால் கீழ கொடுத்துட்டாரு. அடுத்தது, இயேசுவின் நாமத்தினாலே நாம் பிசாசுகளை துரத்துகிறோம். The authority is the name of Jesus. Hallelujah. The authority is the name of Jesus. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடுது. Hallelujah. சாவுக்கு ஏதுவானதை நீங்க எடுத்தாலும் அது ஒண்ணு உங்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல கையை வைக்கிறீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாகிறார்கள். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப வாசிங்க சிஸ்டர். 9 இருந்து வாசிங்க. 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். நல்ல கவனிங்க. 10வது வசனத்துல போட்டிருக்கு, இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலகத்தோர் பூமியின் கீழானுடையோர் முழங்கால் யாவும். அதாவது எல்லா அதிகாரமும் பாருங்க, உலகத்துல அநேக அதிகாரங்கள் இருக்கு. அதை நம்ம வாசிச்சோம். எபேசியர் 2, எபேசியர் 1:20 வாசிச்சோம்ல. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், நிறைய பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ், டொமினியன்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாம் ஒரே ஒரு நாமத்துக்கு தான் கீழ்ப்படும். அது எந்த நாமம்? இயேசுவின் நாமம். அதான் எழுதி இருக்குது. வானத்துல இருக்கிறது, பூமியில இருக்கிறது, பூமி கீழே இருக்கிறது. அதுதான் அது அர்த்தம். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா வருது. இன் ஹெவன், ஆன் எர்த், அண்டர் தி எர்த். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான உடைய. ஹalleluya. மேல இருக்கிறது, பூமியில இருக்கிறது, பூமி கீழே இருக்கிறது. எல்லாமே இயேசுடைய நாமத்திற்கு மட்டும்தான் அடிபணியும். எல்லா முழங்காலும் இயேசு நாமத்திற்கு மட்டும்தான் முடங்கும். ஹalleluya. The only name that makes every knee to bow is the name of Jesus. Hallelujah. And the only name that has authority is the name of Jesus. எந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். அதான் அடுத்த வசனத்துல போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வர்ஸ் வாசிங்க. அடுத்தது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணப்படும்.
ஒரு நாள் வரப்போகுது, நல்லா கவனிங்க. ஒரு நாள் வரப்போகுது, அப்பொழுது உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே இயேசுதான் கர்த்தர் என்று அறிக்கை செய்வார். ஆமென். இந்த இந்த வசனம் அப்படியே நடக்கும். வசனம் பொய் சொல்லாதுங்க. வசனம் பொய் சொல்லாது. சொல்லுங்க, வசனம் பொய் சொல்லாது. ஹalleluya. எவ்ரி டங் எவ்ரி டங் ஷுட் கன்ஃபெஸ். எவ்ரி டங் ஷுட் கன்ஃபெஸ்னா கண்டிப்பா ஒரு நாள் எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய போகுது. அது கண்டிப்பா நடக்க போகுது. இன்னைக்கு நீங்க உலகத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இப்படி இருக்கே உலகம், என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும். காண்கிறத வைத்து எதுவுமே முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா காணாததுதான் நித்தியமானது, காண்கிறதோ அனித்தியமானது. பவுல் சொல்றாருல, காண்கிறது எல்லாமே அனித்தியம், இட் இஸ் டெம்பரரி. காணாததுதான் நித்தியம். எது காண்கிறது? எதை காண்கிறீங்க? உலகத்துல இருக்க பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் நின்றுங்க. காணாதது ஒண்ணு இருக்குது, என்னது? சிலுவை, ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹalleluya. அவருடைய பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வல்லமை, அவருடைய நாமம், அதை நீங்க காண முடியல. அதை நீங்க பார்க்க முடியுதா? கேன் யூ see the name of Jesus? பார்க்க முடியாது. அவர் இயேசுவின் ரத்தத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஹalleluya. இயேசுவின் சிலுவை நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா எதுக்கு வல்லமை ஜாஸ்தி இன்னைக்கு? காண்கிற காரியத்துக்கா, காணாத காரியத்துக்கா? காணாத காரியம். ஹalleluya. பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, 2 கொரிந்தியர் எழுதுறாரு. அந்த வசனத்தை குயிக்கா வாசிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Glory be to God. Hallelujah. Rabahanama lekereneme shokodi karaba laladi karabahanamo shokodi karanaba. Thank you Jesus. 18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:18. Thank you Lord. Hallelujah. ஆமென். Thank you Jesus. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படுகிற அனித்தியமானது. நல்லா கவனிங்க. காணப்படுகிறவைகள் அனித்தியமானது. எதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ? உங்க வியாதி உங்க கண்ணுக்கு தெரியுது, உங்க பொருளாதார பிரச்சனை உங்க கண்ணுக்கு தெரியுது. தெரியுதா இல்லையாங்க? நல்லா தெரியுது. டெய்லி தெரியுது பிரதர். டெய்லி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா 0 பேலன்ஸ் தான் தெரியுது பிரதர். கரெக்டா? சில பேர் சொல்ல 0 தான் தெரியுது பிரதர். டெய்லி சரீரத்தை பார்த்தா பலவீனம் தான் தெரியுது பிரதர். தெரியுது பிரதர். எல்லாம் எதுவுமே ஒண்ணு நல்லாவே தெரியல பிரதர். வெறுமை தான் தெரியுது பிரதர். தாழ்ச்சி தான் தெரியுது பிரதர். வறுமை தான் தெரியுது பிரதர். இதெல்லாம் காண்கிறது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது அனித்தியமானவைகள். அனித்தியமானவைகள்னா டெம்பரரி. ஹalleluya. இதெல்லாம் டெம்பரரி. சொல்லுங்க, இப்ப நான் பாக்குற பேங்க் பேலன்ஸ் டெம்பரரி. இப்ப நான் பாக்குற வியாதி டெம்பரரி. இப்ப நான் பாக்குற பிரச்சனை டெம்பரரி. இது அனித்தியமானவைகள். ஆனா நமக்கு பிசாசு என்ன சொல்லிடுவான் தெரியுமா? இதுதான் நித்தியமானவைகள்ன்றோம். கரெக்டா? பிசாசு என்ன போய் சொல்லிட்டு போயிடுவான், இதெல்லாம் மாறாது, இப்படியேதான் இருக்கும், உன் பேங்க் பேலன்ஸ் 0 தான் இருக்கும், 0க்கு கீழே வேணா போகும் அப்படின்னு அவன் சொல்லுவான் உங்ககிட்ட. நீ கரெக்டா இல்லையா? 0 தான் இருக்கும், 0க்கு கீழே வேணா போகும்னு சொல்லுவான். கிடையாது. ஹalleluya. கிடையவே கிடையாது. ஹalleluya. அதெல்லாம் அனித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் எல்லாமே அனித்தியமானவைகள். சொல்லுங்க, காணப்படுகிறவைகள் எல்லாமே அனித்தியமானவைகள். நீங்க பாக்குற பிரச்சனை எல்லாமே அனித்தியமானவைகள். எது நித்தியமானவை? காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எதை பார்க்க முடியல இன்னைக்கு? இயேசுவின் ரத்தத்தை பார்க்க முடியுதா? முடியல. எத்தனை பார்க்க முடியுதா? முடியல. ஆனா அது எங்க இருக்குது? காணப்படாத அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல அந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. ஹalleluya. மேன்மையான காரியங்களை நமக்காக பேசி கொண்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம். ஆவியானவர் காணப்படாத அந்த மண்டலத்தில் இருக்கிறார், அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறார். அதான் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஹalleluya. இயேசுவின் நாமம் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அந்த ஆவிக்குரிய மண்டலத்துல இயேசுவின் நாமம் இருக்குது. இது எல்லாம் நித்தியமானது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? காணப்படுறத பேசாம காணப்படாதவைகளை பேச ஆரம்பிக்கும். ஹalleluya. எத்தனை பேருக்கு புரியுது? காணப்படுறது இருக்கு பாத்தீங்களா, அதை பேசக்கூடாது. அதுக்கு முந்தின வசனம் வாங்க. அந்த முந்தின வசனம் வாசிங்க சிஸ்டர். 17 வாசிங்க. மேலும் வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. போதும். எது மேல போக்கஸ் இருக்கணுமா? காணப்படாதவைகள். எது மேல போக்கஸ் இருக்கணும்? காணப்படாதவைகள். ஆனா எது மேல போக்கஸ் இருக்கு? காண்கிறது மேல. அதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க இருக்குது? இங்கதான் இருக்கு. போக்கஸ் உள்ள எங்க இருக்குது? பாக்குறதுலதான் இருக்கு. ஆனா எதை பார்க்கணும், எது மேல போக்கஸ் இருக்கணும்னு பைபிள்ல போட்டிருக்கு? காணப்படாதவைகள். ஹalleluya. சோ போக்கஸ மாத்தணும் நம்ம. இப்போ இயேசுவின் நாமம் இருக்குது. இயேசு நாமம் தெரியுதா? அவங்க எத்தனை இயேசு நாமம்னு பார்த்தா தெரியுதா? இங்கே அது தெரியல. வீட்டுல வேணா ஒட்டி வச்சிருப்போம், ஏதாவது ஸ்டிக்கர்லாம் வசனம் எல்லாம் ஒட்டி வச்சிருப்போம்ல வீட்டுல. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் எல்லாம் ஒட்டி வச்சிருப்போம், ஸ்டிக்கர் ஒட்டி. வீட்டுல ஸ்டிக்கர் ஒட்டல, என்ன எங்க போய் பாப்பீங்க? இல்ல. அது எங்க இருக்குது? ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்குது.
ஸ்பிரிட் ரெல்ம்ல இயேசுடைய நாமம் இருக்கிறது, அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி வியாதிக்கு சுகம் கிடைக்குது? இப்ப நான் போய் அநேக இடத்துக்கு போய் ஊழியத்துக்கு போறேன், ஹீலிங் மினிஸ்ட்ரியில இருக்கிறேன், அநேக இடத்துக்கு போறேன், நிறைய வியாதியஸ்டரை சந்திக்கிறேன். எந்த அத்தாரிட்டியில நான் போய் ஜெபம் பண்றாங்க? எந்த அத்தாரிட்டியில போய் ஜெபம் பண்றேன்? இயேசு என்ற நாமம், அந்த அத்தாரிட்டி அது எங்க இருக்குது? காணப்படாத மண்டலத்தில் இருக்கு. சோ இப்ப நான் போய் ஜெபிக்கும் பொழுது, ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் பொழுது, அந்த வியாதியை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா சுகமே ஆகாது. மேலும் காணப்படுகிறவைகள் மேல, அந்த காணப்படுகிற வியாதி மேல என் கண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சுகம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடக்குமா? நடக்கவே நடக்காது. நிறைய பேர் அது மேல கண்ணு வச்சுட்டு தான் என்ன சொல்லிடுறாங்க, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, கர்த்தர் அனுமதித்தார் சொல்லி அவங்களா ஒரு இதை சொல்லிட்டு போறாங்க. கர்த்தர் தான் வியாதி கொடுத்தார், கர்த்தர் தான். ஏன்னா கண்ணு ஃபுல்லா எங்க இருக்குது? காணப்படுறது மேல. ஆண்டவர் காணப்படுறது மேல கண்ணே வைக்காதன்றாரு அவர். Don't keep your eyes on what you see. ஹalleluya. சொல்லுங்க, don't keep your eyes on what you see. காணப்படுறது மேல கண்ணை வைக்காத. காணப்படுறது மேல கண்ணை வைக்காத. சொல்லுங்க, காணப்படுறது மேல கண்ணை வைக்க மாட்டேன். இனிமேல் நான் காணப்படுறது மேல கண்ணை வைக்க மாட்டேன். காணப்படாதது மேல வைக்கணும். அது என்னது காணப்படாதது? அவருடைய சிலுவை. ஹalleluya. அவருடைய ரத்தம். ஹalleluya. அவருடைய நாமம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Rahanama lekereneme shikaranama. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. ஒரு சிஸ்டர் போட்டிருக்கீங்க யூடியூப்ல, விச் கிராஃப்ட் இருக்கு சிஸ்டர், பிரதர்னு போட்டிருக்கீங்க. உங்க கண்ணை வந்து நீங்க விச் கிராஃப்ட் மேல வைக்க கூடாது சிஸ்டர். விச் கிராஃப்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா அது மேல நீங்க கண்ணை வைக்க கூடாது. உங்க கண்கள் எது மேல இருக்கணும்? காணப்படாத அந்த சிலுவையின் மேல இருக்கும், காணப்படாத அந்த ரத்தத்தின் மேல இருக்கும். சிஸ்டர் கவனிங்க, நீங்க யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விச் கிராஃப்ட் மேல கண்ணை வச்சா ஒன்னும் நடக்காது. சூனியத்தின் மேல கண்ணு வச்சா ஒன்னும் நடக்காது. பில்லி சூனிய கட்டு மேல ஒன்னும் நடக்காது. ஹalleluya. முதல்ல அதுக்கு அதிகாரம் கிடையாது. உங்க கண்களை உங்க கண்களை இயேசுவின் சிலுவையின் மேல வைங்க. உங்க கண்களை அப்படியே திருப்புங்க, உங்க மன கண்களை அவருடைய ரத்தத்தின் மேல திருப்புங்க. ஹalleluya. அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல வைங்க. ஹalleluya. அவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, ஹalleluya. இங்க இருக்கிற எல்லாருக்குமே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார்ல. ஹalleluya. அட்லீஸ்ட் ஒரு வாக்குத்தத்தத்தையாவது கொடுத்திருப்பாருங்க. I am very sure you would have received at least one promise in your life from the Lord. ஹalleluya. ஒரு வாக்குத்தத்தத்தையாவது பெற்றிருப்பீங்க. அந்த வாக்குத்தத்தத்தின் மேல உங்க கண்களை வைங்க. அந்த வசனத்தின் மேல உங்க கண்களை வைங்க. வேற எது மேல நீங்க வைக்க வேண்டாம். ஹalleluya. அந்த காணாத உலகத்துல இருக்கிற கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தின் மேல கண்களை வைங்க. ஹalleluya. அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேல உங்க கண்களை வைங்க. அந்த வார்த்தையின் மேல வைங்க. இந்த வார்த்தையின் மேல உங்க கையில இருக்கிற அந்த வேத வார்த்தையின் மேல உங்க கண்களை வைங்க. அந்த காணாத உலகத்துல இருக்கு, அது மேல வைங்க. அப்பொழுது என்ன நடக்குமா? வாசிங்க, அதி சீக்கிரத்தில். வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது என்ன நடக்குது? 17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கணும். எத்தனை பேருக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கணும் உபத்திரம்? அப்ப எது மேல கண்ணை வைக்கணும்? உபத்திரத்து மேல கண்ணை வச்சா அதி சீக்கிரம் நீங்காது. ஹalleluya. பதில் அங்கே வசனத்திலே பதிலும் இருக்கு. ஒரே வசனத்துல கொஸ்டினும் இருக்கு, பதிலும் இருக்கு. ஹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? இவ்வளவு நல்ல கர்த்தரை நம்ம வந்து கேள்வி கேட்கணும். அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணா போதும். ஹalleluya. மேலும் காணப்படாதவைகள் மேல, காணப்படாதவைகள் அல்ல, காணப்படுவதைகள் நோக்கி இருங்க. அப்பொழுது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். நல்லா கவனிங்க. அந்த உபத்திரம் நீங்கின பிறகு ஒண்ணு வருமா? அது என்னதான்? நித்திய கணம். நித்திய கணம். வெயிட், இட்டர்னல் வெயிட் ஆஃப் glory. Hallelujah. Whenever a mountain is removed, you will see the glory of God manifest. Hallelujah. எப்பொழுதெல்லாம் வந்து மலைகள் பெயர்த்து எடுக்கப்படுகிறதோ அங்க நித்திய கனமகிமையை நீங்க பாப்பீங்க. அந்த மலை ஏன் அங்க நிக்குது தெரியுமா? அந்த நித்திய கனமகிமையை நீங்க பார்க்காதபடி அந்த மலை வந்து உங்க கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. That mountain is covering your eyes from not allowing you to see the glory that is behind that. Hallelujah. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய மகிமை வந்து இங்கதான் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்குது இல்ல. பவுல் எழுதுறாருல, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதே மகிமையின் ரகசியம். கொலோசியர் 1வது அதிகாரத்தில் எழுதுறாரு பவுல். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதே மகிமையின் ரகசியம். கிரைஸ்ட் இன் யூ இஸ் a hope of glory. ஆனா இந்த மகிமையை பார்க்காம உங்க கண்ணை மறைக்கிறது என்னது?
இந்த காணப்படுகிறவைகள். கரெக்டா? இந்த காணப்படுகிற பிரச்சனை, இந்த காணப்படுகிற வியாதி, இந்த காணப்படுகிற பினான்சியல் ப்ராப்ளம், இந்த காணப்படுகிற அது, இந்த காணப்படுகிற இது, இந்த காணப்படுகிற அது, இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ உள்ள இருக்கிற மகிமை தெரியவே மாட்டேங்குது. பவுல் அழகா எழுதுறாரு, கொலோசியர் சபைக்கு எழுதுறாரு. கொலோசியர் 1 அந்த வசனத்தை போடுங்க. கொலோசியர் 1:17. தேங்க்யூ ஜீசஸ். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதே மகிமையின் ரகசியம். ஹல்லேலூயா, glory be to God. Thank you Jesus. 1:27. 1:27. கடைசி பாகம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, as a hope of glory. Christ in me is the glory. சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் எனக்குள்ள மகிமையின் நம்பிக்கை. அவர்தான் மகிமையாக இருக்கிறார். அதுதான், அது வந்து ஒரு ரகசியம் சொல்ல. இட் இஸ் a mystery. அது வந்து மிஸ்ட்ரினா புரியாத புதிர் தான் மிஸ்ட்ரின்னுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், மகிமை உங்களுக்குள்ள இருக்குன்னா புரிய மாட்டேங்குது. அது எப்படி எனக்குள்ள இருப்பார், அது எப்படி எனக்குள்ள இருப்பார் அவர் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். கிடையாது. இங்க வசனத்துல என்ன போட்டிருக்கு அதுதான் உண்மை. வசனத்துல போட்டிருக்கதான் எடுக்கணும். எனக்குள்ள எப்படி இருப்பார், அதுதான் மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரினா இது புரியாத புதிர். யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இந்த மூளையை வச்சு, இந்த நேச்சுரல் மூளை இருக்கு பாத்தீங்களா, நேச்சுரல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் வச்சு எல்லாம் புரியாது. அது எப்படி பிரதர் எனக்குள்ள கிறிஸ்து இருப்பார், நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்ல பிரதர், கேட்டுக்கிறீங்களா? அது எப்படி எனக்குள்ளலாம் இருக்க மாட்டார் பிரதர், நான்லாம், நீங்க வேணா ஊழியம் பண்றீங்க உங்களுக்குள்ள வேணா இருப்பாரு, நான்லாம் அப்படி எல்லாம் கிடையாது பிரதர். கிடையாது. ஹல்லேலூயா, கிடையாது. இது பவுல் யாருக்கு எழுதுறாரு? கொலோசியர் சபைக்கு எழுதுறாரு. ஊழியக்காரனுக்கு எழுதிட்டு இருக்காரு. இத he is writing to the believers in the church. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அதுவே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். கிரைஸ்ட் இன் மீ, கிரைஸ்ட் இன் மீ, கிரைஸ்ட் இன் மீ, கிரைஸ்ட் இன் மீ. இதை தான் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். You have to start seeing this. You have to start seeing this. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Rahanama lekhereneme shikarabahanamo. O rahaba lekhereneme shikarabahanamo. Shokodikaranamo. Hallelujah. So காணப்படாத அந்த உலகத்துல என்னெல்லாம் இருக்குது? அவருடைய சிலுவை இருக்கிறது, அவருடைய ரத்தம் இருக்கிறது, அவருடைய நாமம் இருக்கிறது, அவருடைய மகிமை இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அது எல்லாமே அங்கதான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அங்க காணப்படாத அந்த மண்டலத்தில் அசைவாடி கொண்டு எல்லாம் அங்கதான் இருக்கு. இப்போ உங்களுடைய மன கண்கள் அதுக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். யுவர் ஐஸ் should turn towards that. உங்க மனக்கண்கள் நிறைய நேரம் வந்து நம்ம மனசு பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? மனசு வேற எங்கேயாவது இருக்கும். சர்ச்சில் உட்காந்துருப்பீங்க, ஆனா மனசு எங்க இருக்கும்? கரெக்டா இல்லையா? கரெக்டா சொல்றேன்னா, சர்ச்சில் உட்காந்துருப்பீங்க, மனசு எங்க இருக்கும்? வேற எங்கேயா இருக்கும். சர்ச்சில் ஆனா இருக்கும், பாடி சர்ச்சில் தான் இருக்கும், பாடி சர்ச்சில் தான் இருக்கும், ஆனா மனசு வேற எங்கேயா இருக்கும். நிறைய 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 பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஹல்லேலூயா. அங்க வசனத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா மனசு வேற எங்கேயா இருக்கும். ஹல்லேலூயா. மனசு ஃபுல்லா எங்க இருக்கும்? காணப்படுகிறது மேலே இருக்கும். இன்னையில இருந்து நீங்க சொல்லணும், மனசே, சொல்லுங்க, மனசே, காணப்படுறது மேல உன் கண்கள் இருக்கக்கூடாது, காணப்படாத நித்தியமான காரியங்கள் மேலதான் உன் கண்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மனசே, என் மனசே, காணப்படுகிறது மேல உன் கண்ணு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநித்தியமான காரியங்கள் மேல உன் கண்கள் இருக்கக்கூடாது. 20 திரும்ப வந்துரு விஜய், 2 கொரிந்தியர் 4 அந்த வந்துரு 17. அநித்தியமான காரியங்கள் மேல உன் மனசு இருக்கக்கூடாது, நித்தியமான காரியங்கள் மேல் உன் மனசு இருக்கணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Rahanama lekereneme shikaraba halaranamo. O rahanama shekereneme likaraba hanamo shokolodi karanama. Thank you Jesus. Hallelujah. Rahaba lehereneme likaraba hanamo. O rahanama shakadi karanama. Thank you Jesus. Hallelujah. சொல்லுங்க, Hallelujah. Lord, open my eyes to see the eternal things. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கண்களை திறங்க. ஆண்டவரே, நித்தியமான காரியங்களை பார்க்க எனக்கு கண்களை திறங்க. ஹல்லேலூயா. எஸ்பெஷலி நிறைய நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நிறைய நம்ம பிள்ளைகளை குறித்து நிறைய நம்மளுக்கு கன்சர்ன்ஸ் இருக்குல்ல. பிள்ளைகளை குறித்து நிறைய நம்ம கவலைப்படுறோம். பிள்ளைகளை குறித்து நிறைய, ஐயோ என் பிள்ளை எப்படி இருப்பான், என் பிள்ளை எப்படியா இருக்கான் அப்படின்றல. அப்படி அந்த மாதிரி டைம்ல நீங்க ஆண்டவர்ட்ட என்ன கேட்கணும்னா, இன்னைக்கு என் பிள்ளை எப்படி இருக்குது, இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி என் பிள்ளை இல்ல, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, இல்ல என் கணவர் நான் நினைச்ச மாதிரி இல்ல, என் மனைவி நினைச்ச மாதிரி இல்ல. ஆனா இட்டர்னல் பர்பஸ், ஆண்டவருடைய நித்தியத்துல, அவங்க நித்தியம்னா நீங்க உடனே அங்க போயிடக்கூடாது. நம்மளுக்கு நித்தியம் ஆனா அங்க போயிருது, செத்து போய் அங்க போயிடுவாங்க, அது கிடையாது. நித்தியத்துலனா இட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட்னு ஒன்று இருக்கு.
இட்டர்னல் பர்பஸ்னா ஆண்டவர் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்பஸ் வச்சிருக்காருல்ல, ஒரு திட்டம் வச்சிருக்காருல்ல, அதுல அவங்க எப்படி இருக்காங்களோ அதை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. ஹalleluya. தீர்க்கதரிசனமே அதுதான், இட்டர்னல் சீயிங் தி இட்டர்னல் பர்பஸ் ஆஃப் காட். ப்ராஃபஸியே எதை எதை ஆண்டவருடைய நித்திய திட்டத்தை பார்ப்பது. அதனாலதான் நிறைய பேருக்கு ப்ராஃபஸி சொல்லும்போது எடுக்க மாட்டேங்குது. அது இவர் ஏதோ சொல்றாரு, நமக்கும் அதுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஆண்டவர் வந்து இருக்கிறதெல்லாம் பேச மாட்டார். ஹalleluya. ஆண்டவர் இப்ப இருக்கிறதெல்லாம் பேச மாட்டார். நீங்க இப்ப இருக்கிற மாதிரிலாம் பேச மாட்டார். இருக்கிறத பேசுறதுக்கு எதுக்கு நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லணும்? இருக்கிறத பேசுறதுக்கு வந்து எதுக்கு ஆண்டவர் பேசணும்? அது நம்மளே பேசிட்டு போயிடலாம. அவர் காட்ஸ் டிவைன் பர்பஸ், இட்டர்னல் பர்பஸ், அவருடைய தெய்வீக திட்டம், அவருடைய நித்திய திட்டம், அதை தான் பேசுவார் அவர். ஹalleluya. அது எங்க இருக்குது? காணப்படாத அந்த மண்டலத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறது. இட் இஸ் இன் தி ஸ்பிரிச்சுவல் realm of the spirit. ஹalleluya. அதை தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. அது எல்லாமே எங்க எழுதப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க, இது எல்லாமே நமக்கு எழுதப்பட்டு தேவ வார்த்தை, the word of God has been given to us. The eternal purpose of God is given in the word of God. தேவனுடைய நித்திய திட்டம் அது எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு தேவ வசனத்தின் மூலமா கொடுக்கப்பட்டு அங்கதான் இருக்குது எல்லாமே. சோ நீங்க அங்கதான் பார்க்கணும். உங்களுடைய பர்பஸ் வந்து இங்கதான் இருக்குது. ஹalleluya. இதுல போய் பார்க்கணும். ஹalleluya. ஆமென். Thank you Jesus. Glory be to God. ஆமென். சோ இயேசுவின் நாமம், ஹalleluya, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நாமம். எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், வல்லமைகள், எல்லா அந்தகார சக்திகள் எல்லாமே அந்த நாமத்திற்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்த முடியும். இயேசுவின் நாமத்தினால வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால ஹalleluya அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலாக இருக்குது. அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது ஹalleluya எல்லா முழங்காலும் முடங்கிடும். ஹalleluya. The Bible says every knee shall bow. எல்லா முழங்காலும், வானத்திலும் பூமியிலும் பூமியில கீழே இருக்கிற எல்லா முழங்காலும் அதிகாரங்களும் அந்த நாமத்திற்கு கீழ்ப்படியும், முடங்கும். ஹalleluya. அந்த ஒரு நாமம் போதுங்க. அந்த ஒரு நாமத்தை வைத்து நீங்க அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். ஹalleluya. I guarantee and tell you, அநேக அற்புதங்கள் அடையாளம் just because of that one name. பாருங்க, ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வாசிட்டு குயிக்கா முடிச்சிருவோம். இது முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாசிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். அப்போஸ்தலர் எழுதின நிருபம், அப்போஸ்தலர் 3:1-8. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். ஆமென். பிறக்கும் பொழுது தாயின் கர்ப்பத்திலிருந்து சப்பானியாக பிறந்த மனுஷன், அந்த வசனத்தை போடுங்க, 6வது வசனம். எந்த நாமத்தினாலே எழும்பினான்? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சொல்லுங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஒரு நாள் கூட அவன் வாழ்க்கையில எழும்பி தன்னுடைய சொந்த கால்னால நடந்ததே கிடையாது அந்த மனுஷன். ஒரு நாள் கூட, நாட் ஈவன் ஒன் டே டிட் ஹி யூஸ் ஹிஸ் லெக் டு வாக். நாட் ஈவன் ஒன் டே. ஏன்னா தாயின் கருவில் இருந்தே சப்பானியாக. சோ நல்லா கவனிங்க, அவனுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சப்பானி. கரெக்டா? அவனை எல்லாரும் எப்படி அவங்க கூப்பிட்டுருப்பாங்க? டேய் சப்பானி, இன்னைக்கு போல, நீ பிச்சை எடுக்க போலையா? ஏன்னா என்ன போட்டிருக்கு? டெய்லி அவனை கொண்டு வந்து எங்க உட்கார வச்சிருவாங்களாம்? அலங்கார வாசல்ல, தேவாலயத்தின் வாசல்ல உட்கார வச்சிருவாங்க. டெய்லி அவரோட ஒர்க் என்னது? அவரோட வேலையா தான் பிச்சை எடுக்கிறது தான். காலையில எழும்பணும்னா அவங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்லிவிடு? சப்பானி பிச்சை எடுக்க போலையாடா, டே சப்பானி போலையாடா, பிச்சை எடுக்க போலையாடா. அவன் பேரே என்னதுங்க? அவன் அடையாளமே என்னது? சப்பானி தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு உலகம் என்ன அடையாளம் கொடுத்திருக்குன்றது முக்கியம் இல்ல. கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார், அது இயேசு என்ற நாமம். God is giving his identity to you. That is the name of Jesus. Hallelujah. அந்த இயேசு என்ற நாமத்தை நீங்கள் விசுவாசத்துடன் ஹalleluya பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய அடையாளம் மாறும். அந்த சப்பானியோட அடையாளம் அன்னைக்கு அப்படியே மாறிடுச்சுங்க.
He was no longer called a crippled. Hallelujah. சப்பானி என்ற நாமத்தை இயேசு என்ற நாமம் மாற்றி விட்டது. Hallelujah. The name crippled was changed. Hallelujah. When the name of Jesus came upon him, the name crippled was changed. நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கப்புறம் அவனை சப்பானி நானா கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? டேய் சப்பானி நானா கூப்பிட்டுருப்பானா? ஒரு ரூபாயிலும் கூப்பிட்டு மாட்டான். Hallelujah. அதற்கு காரணம் இயேசு என்ற நாமம். Hallelujah. Hallelujah. The name of Jesus has the power to change your identity in this world. இந்த உலகம் உங்களுக்கு ஆயிரம் அடையாளம் கொடுத்துருக்கோங்க. ஒண்ணுக்கு உதவாதன்னு சொல்லியிருக்கோம். உங்களை பார்த்து நீங்களாம் உருப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். நீங்களாம் வாழ்க்கையில முன்னேற மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். Hallelujah. You will not amount to anything. வாழ்க்கையில நீ ஒன்னும் நடக்காதரா அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீ வியாதியஸ்தன், நீ you are a sick man, you are a sick person. நீ ஒரு வியாதியில இருக்கிற, நீ ஒண்ணுத்துக்கு அப்படின்னு 1000 அடையாளம் கொடுத்துருக்கோம். ஆனா இயேசு என்ற அந்த ஒரு நாமம் அந்த அடையாளத்தை இன்றைக்கு மாற்றுகிறது. That name of Jesus is changing your identity today. Hallelujah. அந்த நாமத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இருக்குது. அதனாலதான் பிசாசு அந்த நாமத்துக்கு பயப்படுறான். இப்ப புரியுதுங்களா ஏன் பிசாசு பயப்படுறான்ட்டு? இயேசுவோட நாமத்திற்கு வேற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. வேற எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இயேசு என்ற நாமத்தை வாய்த்தது சொன்னீங்கன்னா ஹalleluya, ஹalleluya, அந்த இடத்துல வந்து எந்த அதிகாரமும் வேலை செய்யாது, எந்த துரைத்தனமும் வேலை செய்யாது, எந்த கர்த்தத்துவமும் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாது. ஏன்னா இயேசுடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்குது. Hallelujah. Glory be to God. Thank you Jesus. நம்ம முடிக்கிறோம். Hallelujah. எல்லாம் சொல்லுங்க. Thank you Jesus. We are finishing now. நம்ம முடிக்கிறோம். ராபஹானாமா லேகெரெனெ ஷிக்கரபு ஓராஹானாமா லேஹெரெனெ. Thank you Lord. ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நாமத்தின் வெளிப்பாட்டை கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Lord, give me revelation of this name. Give me a revelation of this name. இயேசு என்ற நாமத்தின் வெளிப்பாட்டை கொடுங்க. Hallelujah. Thank you Lord. நம்ம முடிக்க போகிறோம். We are finishing now. Rikaba lekereneme lakadaramo orahanama shakadikharaba halaranama. Hallelujah. Hallelujah. Thank you Lord. சொல்லுங்க ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தின் வெளிப்பாட்டை கொடுங்க ஆண்டவரே. I want to know your name. உம்முடைய நாமத்தை நான் அறிய வேண்டும் என்று சொல்லுங்க. Hallelujah. Lord, I want to know your name Father. Hallelujah. Lord, I want to know your name. Hallelujah. உம்முடைய நாமத்தை நான் அறிய வேண்டும். Hallelujah. இதுவரைக்கும் அறியாத அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் அறிய வேண்டும் என்று சொல்லுங்க. Thank you Jesus. Hallelujah. Rahalerene shikarabahanamu shokodikarabu orabahalarana shekerene shikaranamo. Hallelujah. Good Friday வந்து நான் அந்த சர்ச்சில் மினிஸ்டர் பண்ணும்போது ஒரு பையன் வந்தான். சின்ன பையன், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு நினைக்கிறேன். வந்தான். அவன் கண்ணாடி போட்டிருந்தான். சின்ன பையன், அவனுக்குள்ள அந்த விசுவாசத்தை பாருங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹிஸ் ஃபெய்த். சின்ன பையன் விசுவாசத்தோட வந்தான் என்கிட்ட. வந்துட்டு குட் ஃப்ரைடே சர்வீஸ் முடிஞ்சா நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வியாதியஸ்தர்களுக்குலாம் வந்தான். வந்துட்டு கேட்டேன், தம்பி என்ன தம்பினா, அங்கிள் நான் கண்ணாடி இல்லாம நான் பார்க்கணும் அங்கிள்னா. சின்ன பையனோட விசுவாசம் பார்த்தீங்களா? சிறு பிள்ளைய போல விசுவாசிக்கணுங்க. அவனுக்கு பிரசங்கத்தை கேட்டு வந்துட்டான். ஓகே இயேசு சுகமாக்குவார்னு பிரசங்கத்தை கேட்டு வந்துட்டு அங்கிள் கண்ணாடி எல்லாம் பார்க்கணும் அங்கிள் அப்படின்ட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. பரவாயில்ல, இந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு ஒரு விசுவாசம் சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டுறா அப்படின்னு கழட்டிட்டு கண்ணில் கை வச்ச ஒண்ணுமே சொல்ல. இயேசுவின் நாமத்துல கண்கள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்துல பார்வை வந்து சீராகட்டும். Let it be perfected in the name of Jesus. 2 கண்களையும் பார்வை பர்ஃபெக்ட் ஆகணும்னு சொன்னேன். சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அது ஒரு நைட் ஒரு 9 மணி இருக்கு, இருட்டா இருந்துச்சு. உடனே அவன்கிட்ட கேட்டேன், இப்ப பாருப்பா, நீ தூரமா பாரு, கண்ணாடி இல்லாம தூரமா பாருன்னு சொல்றேன். அங்கிள் நல்லா தெரியுது அங்கிள், தூரமாவே தெரியுது அங்கிள். நான் திரும்ப எனக்கு பெரிய எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கேட்டதே நிஜமா தெரியுதாடா அப்படின்னு. அங்கிள் நல்லா தெரியுது அங்கிள். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி மங்களா இருக்கும், ரொம்ப தூரமா இருந்தாலும் ஒன்னும் தெரியாது அங்கிள். இப்போ நீங்க கை வச்சு ப்ரேயர் பண்ணோன்னே நல்லா தூரமா தெரியுது அங்கிள் அப்படின்னா, அவ்வளவுதான். ஒரே தான் இயேசுவின் நாமம். சொல்லுங்க இயேசுவின் நாமம். ஹalleluya. எங்க உங்களுக்கு இன்னைக்கு பலவீனம் வந்தாலும் உங்க கைகளை வைங்க. நீங்க கைகளை வைங்க. யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் எனிபடி. நீங்க கைகளை வைங்க. சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. கால்ல வலி இருக்கா? இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. கண்ணுல பிரச்சனை இருக்கா? இயேசுவின் நாமத்துல. சரீரத்துல எங்க பிரச்சனை இருந்தாலும் ஒரே மருந்து இயேசுவின் நாமம் தாங்க. ஒரே மருந்து இயேசுவின் நாமம் தான். ஹalleluya. அந்த மருந்தை நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. Hallelujah. You speak that name. You don't wait for any man. You speak that name. Hallelujah. Rahanama lekerene shika. அப்புறம் ஈஸ்டருக்கு வந்தான். ஈஸ்டருக்கு வந்த போது நான் மறந்துட்டேன் அந்த பையனை. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஈஸ்டர் சர்வீஸ்ல முடிச்சிட்ட பிறகு பார்த்தேன். டேய் எப்படா இருக்க இப்போ அப்படின்னு. அங்கிள் சூப்பரா இருக்கு அங்கிள் கண்ணு. நிஜமாவடா அப்படின்னா, ஆமா அங்கிள் நல்லா தெரியுது அங்கிள் கண்ணாடி இல்லாமன்னா. சிறு பிள்ளைய போல விசுவாசிக்க ஆரம்பிங்க. சிறு பிள்ளைய போல விசுவாசிங்க. கேள்வி கேட்காதீங்க, ஆண்டவரே இது எப்படி நடக்கும்? ரொம்ப வருஷமா இருக்கு எனக்கு ஆண்டவரே, டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, டாக்டர் அப்படி சொல்லிட்டாரு. இயேசுவின் நாமம். சொல்லுங்க இயேசுவின் நாமம். எல்லா நாமத்திற்கும் மேல இயேசு நாமம் இருக்குங்க. டாக்டர் என்ன சொன்னார்னு முக்கியம் இல்ல, உங்க சரீரம் என்ன சொல்லுதுன்னு முக்கியம் இல்ல, உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு இங்க முக்கியம் கிடையாது.
இயேசுவுடைய நாமம் என்ன சொல்லுகிறது? ஹalleluya. What is the name of Jesus telling you? ஹalleluya. ரஹனம லேக்கரேனமே சிக்கரம சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே என் பலவீனங்கள் எல்லாம் வெளியே போன்னு சொல்லுங்க. ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே என்னுடைய சோர்வுகள் எல்லாம் வெளியே போன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்க உங்களுக்கு சுகம் வேணுமோ அங்க கையை வச்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த கண்கள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது அந்த கால்கள், முழங்கால்கள், ஹalleluya, எல்லாம் தள்ளாடுகிற முழங்கால்கள் எல்லாம் இப்பொழுதே பலப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே பலவீனங்கள் எல்லாம் ஓடி போகட்டும். அந்த நாமத்தை உச்சரிக்க நீங்க ஆண்டவருடைய ஹalleluya அந்த ஜீவ ஒளியில நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. hallelujah, you will start living in the light of God. அதற்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், ஹalleluya, காணிக்கை கொடுப்பதே ஒரு விசுவாசத்தின் அடையாளம். hallelujah, giving is an act of faith. ஹalleluya, நம்ம காணிக்கை கொடுக்கும்போது சொல்றோம், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கிறேன், ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே என் பொருளாதாரத்துல இருக்கிற ஒரு பங்கை எடுத்து நான் உமக்கு கொடுக்கிறேன், ஆண்டவரே விசுவாசத்துல நான் கொடுக்கிறேன், ஆண்டவரே. ஹalleluya, வேதம் சொல்லுகிறது, ஹalleluya, உற்சாகமா கொடுக்கிற நேரத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். ஹalleluya, நீங்க கொடுக்கும் பொழுது சகல கிருபையும் நன்மையும் ஹalleluya பரிபூர்ணமாக உங்களுக்கு வரும்படி கர்த்தர் செய்வார். ஹalleluya, thank you Jesus. சோ கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya, நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, போன் பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமா கொடுக்கலாம். இல்ல நீங்க டைரக்டா பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கு. நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கவுண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கவுண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சென்ட்ரம். ஹalleluya, நீங்க கொடுக்கும் பொழுது ஹalleluya கர்த்தரை கனம் பண்றீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்றீங்க. நீங்க கொடுக்கும் பொழுது உங்க விசுவாசத்தை செயல்படுத்துறீங்க. நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஊழியம் அநேக இடங்களுக்கு போவதற்கு நீங்க உதவி செய்றீங்க. கர்த்தருடைய சுவிசேஷம் எஸ்பெஷலி இந்த சுகமாக்குற ஊழியம், இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரி அநேக இடங்களுக்கு போவதற்கு, இந்தியா முழுவதும், நார்த் இந்தியா மற்ற இடங்களுக்கு போவதற்கு நீங்க ஒரு பங்குதாரராக இருக்கிறீங்க. ஸோ யூ ஆர் பார்ட்னரிங் வித் த காஸ்பல். நீங்க கொடுக்கும் பொழுது சுவிசேஷத்தோட நீங்க பங்குபடுறீங்க. ஹalleluya, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா தேவைகளையும், உங்களுடைய எல்லா குறைவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவர் நிறைவாக சந்திப்பார் என்று பிலிப்பியர் 4:19 படி உங்களை ஆசீர்வதித்தே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya, thank you Jesus. ஹalleluya, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறார். ஹalleluya, நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலாகவே இருப்பேன், போகிலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், வருகையிலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை தொடரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. ஹalleluya, அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதன் கூட அவர் வேதனை கூட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் நான் பேசுகிறேன். ஆமென். God bless you.